எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன்மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ TVS Victor வண்டியினுடைய இக்னிஷன் சர்க்யூட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற இக்னிஷன் சர்க்யூட்டு. இந்த இக்னிஷன் சர்க்யூட்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பேட்டரி வந்து போயிடுவோம். ஸோ பேட்டரியிலேருந்து தான் வந்து சர்க்யூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வண்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 12 வோல்ட் 5 ஆம்ப் கொடுத்துருப்பாங்க. கிக் ஸ்டார்ட் வண்டியாக இருந்தது அப்படின்னா 12 வோல்ட் 2.5 ஆம்ப் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய நெகட்டிவ் லைனை வந்து பாடி கிரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மூலமாக கிரவுண்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெட் கலரில் வரக்கூடிய லைனு ஒரு 10 ஆம்ப் ஃபியூஸ் வழியாக கிராஸ் ஆகி ஒரு லைன் பிரிஞ்சு ஸ்பீடோமீட்டருக்கு போயிடும். அண்டு இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இக்னிஷன் லாக்னுடைய ஆன் ஆஃப் கீக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லாக்லேருந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரு நம்மளுடைய டிசிஐ யூனிட்டுக்கு வந்து போயிருக்கும். அதே மாதிரி டிசிஐ யூனிட்டுக்கு எலக்ட்ரிக் ஸ்டார்ட் ஸ்விட்சில் இருந்து ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் ஒயரும், ரெட் கிளட்ச் ஸ்விட்சில் இருந்து ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஒயரும், நியூட்ரல் ஸ்விட்சில் இருந்து ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஒயரும், ஸ்டார்டர் ரிலேயில் இருந்து ஒரு பிளாக் அண்ட் ரெட் கலர் ஒயரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசிஐ யூனிட்டுக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஐ யூனிட்டுக்கு போகக்கூடிய கனெக்ஷன். இப்போ டேரெக்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னட்டோக்கு வந்துடுவோம். ஸோ மேக்னட்டோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்னட்டோவில் வந்து ஏற்கனவே ஆர்ஆர் யூனிட்டில் தான் வந்து அதனுடைய 2 வயருமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்று எல்லோ கலரு, இன்னொன்று வந்து பிளாக் கலரு. இதில் வந்து 12 வோல்ட் 110 வாட்ஸ் இருக்கக்கூடிய மேக்னட்டோ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் யூனிட்டில் இருந்து அந்த போகக்கூடிய பிளாக் கலர் ஒயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மூலமாக கிரவுண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்து பல்சர் காயிலுக்கு வந்தோம் அப்படின்னா பல்சர் காயிலில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஒயரும் ஒரு ஒயிட் கலர் ஒயரையும் எடுத்து டிசிஐ யூனிட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிசிஐ யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் வித் ஒயிட்டும் அதே மாதிரி ஒரு ப்ளூ வித் ஒயிட்டும் வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டருடைய டிஸ்பிளே மோடுக்கு வந்து போயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து டிசிஐ யூனிட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைனு. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் லைனும் ஒரு ப்ளூ கலர் ஒயரும் என்ன பண்ணும்னா இக்னிஷன் காயிலுக்கு வந்து வரும். ஸோ இக்னிஷன் காயிலில் இருந்து நம்மளுடைய ஹச்டி கேபிள் மூலமாக ஸ்பார்க் பிளக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பார்க் பிளக் நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஜினில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ஆல்ரெடி வந்து கிரவுண்டட் தான். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக்காக ஓவராலாக இருக்கக்கூடிய இக்னிஷன் சர்க்யூட்டு. டிவிஎஸ் விக்டர் அந்த வண்டியினுடைய இக்னிஷன் சர்க்யூட்டு இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து மேக்னட்டோவும் அதே மாதிரி பேட்டரி லைனும் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு இக்னிஷன் காயிலுக்கு டிசிஐ யூனிட் மூலமாக அவுட்புட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இக்னிஷன் காயிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்லாம் நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணிக்கணும். இது ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான், ஓவராலாக ரொம்ப ஈஸியான சர்க்யூட்டும் கூட. அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம்.